ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களின் கூலி கொடுக்காததை தொடர்ந்து தேவிகுளம் தாலுகாவில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் கொண்டு வருவது முடங்கியுள்ளது. பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என்றால் கடைகளில் ஸ்டாக் தீருவதற்கு முன்பு மூணார் உட்பட உள்ள தோட்டப்பகுதிகளில் ரேஷன் விநியோகம் பாதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூணார் பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் ரேஷன் அரிசி, ஜீனி மற்றும் கோதுமை பொடிகள் அத்தியாவசிய பொருள் ஒன்றும் இல்லை ரேஷன் கடையில். இப்போ ரேஷன் கடையில் கேட்கும்போது டிரான்ஸ்போர்ட்டு லாரிக்கு சர்க்கார் பாகத்தில் கொடுக்கக்கூடிய வாடகை கொடுக்காதனால தான் ரேஷன் பொருள் ஒன்றும் இறங்கப்படவில்லை என்று ரேஷன் கடைகளில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால் பொதுஜனங்கள் ரொம்ப பாதிப்பில் இருக்கிறாங்க. அதே போல் ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடக்கூடியவர்களுடைய ஒரு வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இது பொதுஜனங்கள் ரொம்ப பாதிப்பில் இருக்கிறதுனால இடதுசாரியினுடைய சர்க்காரும் சம்பந்தப்பட்ட சப்ளைகோக்குள்ள அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கராறுக்காரங்களுக்கு, லாரியினுடைய கராறுக்காரங்களுக்கு உடனடியாக வாடகையை கொடுத்து ரேஷன் பொருள்களெல்லாம் உடனடியாக இறக்கப்பட வேண்டும். அப்படி ரேஷன் கடையில் இன்னும் பொருள்கள் இறங்கவில்லை என்றால் மூணார் ஐஎன்டிசி பாகத்திலிருந்து சப்ளைகோ முன்பும் சப்ளை ஆஃபீஸுக்கு முன்பும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன்.